அரசியலை விட மாநில விவசாயிகள் மற்றும் மக்களின் நலனே முக்கியம் என கர்நாடக முதலமைச்சர் டி.கே. சிவக்குமார் பேசியிருக்கிறார். அரசியலை விட கர்நாடக விவசாயிகள் நலனே முக்கியம் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். காவிரி விவகாரம் தொடர்பாக நடைபெற்ற அனைத்துக் கட்சி கூட்டத்தில் கர்நாடக முதலமைச்சர் டி.கே. சிவக்குமார் இவ்வாறு பேசியிருக்கிறார். அரசியலை விட மாநில விவசாயிகள் மற்றும் மக்களின் நலனே முக்கியம் என கர்நாடக முதலமைச்சர் பேசியிருக்கிறார். விவரங்களை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். தமிழகத்திற்கு காவிரி நீரை திறக்க முடியாது என்று கர்நாடக முதலமைச்சர் கூறியிருந்த நிலையில் அங்கு பெய்து வரும் கனமழை காரணமாக அங்குள்ள அணைகளின் மூலம் நீர் திறக்கப்பட்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து தற்போது கர்நாடகாவில் அனைத்து கட்சி கூட்டம் நடைபெற்று வரக்கூடிய நிலையில் அரசியலை விட கர்நாடக விவசாயிகளின் நலனே முக்கியம் என கர்நாடக மாநில முதலமைச்சர் டி.கே. சிவக்குமார் பேசியிருக்கிறார். காவிரி விவகாரம் தொடர்பாக நடைபெற்ற அனைத்துக் கட்சி கூட்டத்தில் இவ்வாறு கர்நாடக முதலமைச்சர் பேசியிருக்கிறார். காவிரி விவகாரம் எங்களுக்கு புதிதல்ல, உங்களுக்கும் புதிதல்ல என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை மூத்த துணை ஆசிரியர் ஜோ மகேஸ்வரன் வழங்க கேட்கலாம். ஜோ மகேஸ்வரன், வணக்கம். தற்போது இங்க இருக்கக்கூடிய அரசியல் சூழல்களை பார்க்கும்போது வித்தியாசமா எதுவும் இல்லை. ஆனாலும் இயற்கை தமிழ்நாட்டிற்கு சாதகமா இருக்கோ அப்படின்ற ஒரு விவரத்தையும் நம்ம புரிஞ்சுக்க முடியுது. இப்போ கர்நாடக தரப்புல இருந்து கர்நாடக முதலமைச்சரே கர்நாடக விவசாயிகள் நலன்தான் முக்கியம் அப்படின்ற ஒரு விஷயத்த முன் வச்சிருக்கிறாரு. ஆனா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதை தாக்கு பிடிக்கிற மாதிரியான எந்த ஒரு நடவடிக்கையுமே இல்லாத மாதிரி தான் இருக்கு. இதை எப்படி பாக்குறது? பிரியா, நீங்க விரிவா குறிப்பிட்டது போல தமிழ்நாட்டிற்கு இயற்கை சாதகமாக தான் இருக்கு. ஏன்னா காவிரி மேலாண்மை ஆணையம் வினாடிக்கு 3500 கனஅடி தண்ணீர் திறக்கணும் அப்படின்னு உத்தரவிட்டாங்க. ஒழுங்காற்று குழுவும் அதை தான் பரிந்துரைச்சாங்க. ஆனா 3000 கனஅடியே தண்ணீர் திறக்க முடியாது, அணைகள்ல போதிய இருப்பு இல்லை, குடிநீருக்கு தேவை என்று சொன்னாங்க. கர்நாடகத்தில் இருக்கிற பாஜக, காங்கிரஸ், மதச்சார்பற்ற ஜனதாதளம் உள்ளிட்ட அங்க இருக்கிற அரசியல் கட்சிகள், கன்னட சல்வாலியா வாட்டல் நாகராஜோட அமைப்பு உள்ளிட்ட சிறிய அமைப்புகள் தொடங்கி அரசியல் கட்சிகள் வரை தமிழ்நாட்டிற்கு தண்ணீர் கொடுக்க கூடாது என்று சொல்லி அங்க ஒரு போராட்டத்தை நடத்தினாங்க. அதே போல அனைத்து கட்சி கூட்டத்தையும் இன்னைக்கு கூட்டுனாங்க. கர்நாடகத்துடைய முதலமைச்சர் டி.கே. சிவக்குமார் தலைமையில அனைத்து கட்சி கூட்டம் நடந்தது. அந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் பேசுகின்ற பொழுது நேற்று முன்தினம் தண்ணீர் கொடுக்க முடியாது, வாய்ப்பே இல்லைன்னு கர்நாடகத்துடைய முதலமைச்சர் டி.கே. சிவக்குமார் சொன்னார். ஆனால் நேற்றைய தினம் காவிரியில கர்நாடகத்துல காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது. அந்த மழை பொழிவின் காரணமாக தமிழ்நாட்டிற்கு அந்த அணைகள்ல தண்ணீரை தேக்கி வைக்க முடியாது, தண்ணீரை திறந்து விடத்தான் வேண்டும் என்கிற ஒரு சூழல்ல நாங்க அணையை திறக்கிறோம். அதுக்கு மழை பொழிவின் காரணமாக அணைகள் நிரம்பி உபரி தண்ணீர் தான் திறக்கப்படுது. அந்த உபரி தண்ணீரை திறப்பதற்கு கூட அங்க இருக்கிற அரசியல் கட்சிகள் நாங்க தமிழ்நாட்டிற்கு தண்ணீரை திறந்து விட்டோம் என்று தவறாக புரிந்து கொள்ள வேண்டாம், தண்ணீரை இதுக்கு மேல தேக்க முடியாது, தேக்குனா வெள்ளத்துல நம்ம எல்லாருமே சிக்கிக்குவோம், ஆகையினால தமிழ்நாட்டிற்கு தண்ணீர் திறக்கிறோங்கிறத ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாய நெருக்கடிக்கு கர்நாடக மாநிலத்துடைய முதலமைச்சர் ஆளாகி இருக்கிற ஒரு சூழல்ல தான் அந்த அனைத்து கட்சி கூட்டம். அந்த அனைத்து கட்சி கூட்டத்திலுமே மழை பொழிந்து அணைகள் நிரம்பி உபரியாக வர தண்ணீரை கூட திறக்கிறதுக்கு அங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ஆனால் தமிழ்நாட்டிற்கு அவர்கள் கொடுப்பது சலுகை அல்ல, உரிமை தண்ணீர். ரெண்டு மாநிலங்களுக்கான பங்கீடு என்பது உச்சநீதிமன்றத்துடைய தீர்ப்பு, அதற்கு முன்பாக காவிரி நடுவர்மன்றத்தினுடைய உத்தரவு என்று ஒரு நீண்ட நெடிய ஆய்வுகள், பயணங்கள், பேச்சுவார்த்தை எல்லாத்தையும் கடந்துதான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கு. ஆனாலும் ஒரு முடிவுக்கு வந்த பிரச்சனையை முற்றுப்புள்ளிய தொடக்க புள்ளியா மாற்றிருக்குது கர்நாடக அரசு. அங்க மேகேதாட்டுல ஒரு அணையை கட்டுறதுக்கு இது இந்த வருஷம் பிரச்சனை, ஒரு வருஷம். ஆனா வருகின்ற மிச்சத்தை இது இந்த உபரி தண்ணீர் வருகிறது, இந்த உபரி தண்ணீரை கூட திறக்கக்கூடாது என்கிற ஒரு நோக்கத்துல சட்ட விரோதமாக மேகேதாட்டுல ஒரு அணையை கட்டுறதுக்கு அவங்க முயற்சி பண்றாங்க. அதை சட்டவிரோதமான இந்த அணை கட்டுற முயற்சியை தடுத்து நிறுத்தணும், மத்திய அரசு அதை அனுமதி கொடுக்க கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. மத்திய நீர்வளத்துறையும் காவிரி மேலாண்மை ஆணையத்தினுடைய ஒப்புதல் இல்லாம அணையை கட்டுவதற்கு அனுமதிக்க மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க. இந்த சூழல்ல தான் 3500 கனஅடியே தண்ணீர் திறக்க முடியாதுன்னு சொன்ன கர்நாடகத்திலிருந்து கபினி மற்றும் KRS கிருஷ்ணராஜசாகர் அணை 2 அணைகளிலிருந்து 20,000 கனஅடிக்கு மேல அங்க தண்ணீர் திறந்து விட வேண்டிய ஒரு கட்டாய நிலை ஏற்பட்டிருக்கு. தண்ணீர் தேக்கி வைக்க முடியாத ஒரு சூழல்ல 3500 கனஅடி தண்ணீர் திறக்காத கர்நாடக அணைகள்ல இருந்து இன்றைக்கு 45,000 கனஅடிக்கு மேல தண்ணீர் திறந்து விடப்பட்டு தமிழ்நாட்டை நோக்கி வந்து கொண்டு இருக்கிறது. நாளைக்கு ஆடிப்பெருக்குல காவிரி பெருக்கெடுத்து ஓடும். காவிரி கரைகள்ல தாலியை பெருக்கி மங்களம் பெருக, வளம் பெருக, செழிப்பு பெருக என்று வழிபாடு நடத்துவாங்க காவிரி தாயை வணங்கி. அதை நோக்கி பல அரசியல் தடைகளையும் எல்லாவற்றையும் கடந்து காவிரி பெருக்கெடுத்து தமிழ்நாட்டை நோக்கி வந்து கொண்டு இருக்கிற
சூழல்ல அங்க அனைத்து கட்சி கூட்டம் கூட்டியிருக்காங்க. அந்த கூட்டத்துல குடிநீருக்கு தான் நாங்க முக்கியத்துவம் கொடுப்போம் என்று அந்த மாநிலத்துடைய முதலமைச்சர் அந்த எதிர்க்கட்சிகள் அங்க இருக்கிற அரசியல் கட்சிகளை திருப்திப்படுத்துவதற்காக அவர் சொல்லியிருக்கார் என்றுதான் பார்க்க முடிகிறது. மேலாண்மை ஆணையமா இருக்கட்டும், ஒழுங்காற்று குழுவாக இருக்கட்டும், கொடுத்த உத்தரவுகளை அவர்கள் நடைமுறைப்படுத்தாத சூழல்ல இயற்கை பொழிந்து வரம் கொடுத்து தமிழ்நாட்டிற்கு இன்றைக்கு கை கொடுத்திருக்கிறது. அரசியல் வழக்கம் போலவே தமிழ்நாட்டுக்கு எதிராகத்தான் இருக்கிறது. ராகப்பிரியா, விவரங்களுக்கு நன்றி ஜோ மகேஸ்வரன். தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.